வெல்கம் டு யூடியூமின் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. நேற்றைய நாள் தகவல் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தொடர்ந்து இன்றைய நாள் தகவலை பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே நம்ம வீடியோவுக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ண உறவுகள் அனைவருக்கும் நன்றி. உங்கள் லைக்கும் கமெண்டும் தாங்க எங்களோட எனர்ஜி. பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எவ்வளோ பெரிய ஆட்ட நாயகனாக இருந்தாலும் அவங்களுக்கு பார்வையாளர்களோட கைத்தட்டல் ரொம்ப எனர்ஜியாக இருக்கும். அதனால் வீடியோ பார்க்குற உறவுகள் அனைவரும் நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். உறவுகள் அனைவரும் இன்றைக்கி உங்கள் வீட்டோட கடமைகளை கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி நம்ம நாட்டோட விஷயங்களையும் ஒரு குடிமகனாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருப்போம், போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் கரண்ட் அஃபேர்ஸோட டெய்லி நியூஸ் பேப்பர் கட்டிங் போட்டிருப்போம், நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கான முதல் தகவல், அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்பு. அமெரிக்காவின் 47வது அதிபராக டொனால்டு ட்ரம்ப் ஜனவரி 20ஆம் பதவியேற்றிருக்காருங்க. அவருடன் துணை அதிபர் ஜேடி வான்ஸும் பதவியேற்றுக்கொண்டார். ஜேடி வான்ஸ் அவரும் பதவியேற்றுக்கொண்டிருக்காருங்க. அமெரிக்கா வரலாற்றில் அதிபராக இருந்த ஒருவர் தேர்தலில் தோல்வியடைந்து அதன் பிறகான தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று அதிபராக பதவியேற்றிருப்பது 130 ஆண்டுகளில் இதுவே முதல் முறை. அமெரிக்காவில் 130 ஆண்டுகளில் இதுவே முதல் முறைங்க. அவர் ஏற்கனவே 45வது அதிபராக 2017 to 2021 இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஜோ பைடன் அவர்கள் இருந்தாங்க. இப்போ மறுபடியும் அவர் போட்டியிட்டு தேர்தலில் வெற்றி அடைஞ்சிருக்காருங்க. ட்ரம்ப்போட வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 78. ரெஸ்ட் எடுக்காமல் இன்னமும் உழைக்கிறார். பார்த்தீங்களா, அமெரிக்கா நாட்டுக்காக எப்படி இருக்கார் பாருங்க ஆள். தெரியுதுங்களா? 78 வயசு ஆகுதுங்க அவருக்கு. இது 2வது டைமாக அவர் அமெரிக்காவுக்கு அதிபராக இருக்கிறது. அவர் என்ன அங்கே ஒரு பதவியேற்பு விழாவில் யாரெல்லாம் பங்கேற்றாங்கன்னா, முன்னாள் அதிபர்கள், முன்னாள் துணை அதிபர் அவங்கெல்லாம் பங்கேற்றிருப்பாங்கங்க. அதோடு சேர்ந்து மார்க் ஜூகர்பெர்க் மெட்டா நிறுவனம், எலான் மஸ்க், டிம் குக் ஆப்பிள், சுந்தர் பிச்சை கூகுள் என முன்னணி நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகள் அனைவரும் அதில் பங்கேற்றாங்க. அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசோஸ், இந்திய தொழிலதிபர் முகேஷ் அம்பானி உள்ளிட்டோரும் கலந்து கொண்டாங்க. அந்த பதவியேற்பு விழாவில், ட்ரம்ப்போட பதவியேற்பு விழாவில் இத்தனை பேர் பங்கேற்றிருக்காங்க. அது இல்லாமல் அவங்க நாட்டில் முன்னாடி இருந்த அதிபர்கள் எல்லாம், இதுக்கு முன்னாடி இருந்த அதிபர்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, ஜார்ஜ் புஷ், ஒபாமா, கிளின்டன், இந்த மாதிரி இவங்க எல்லாருமே அதில் இருந்தாங்க. எல்லாம் மனைவிகளோட குடும்பமாக பதவியேற்பில் கலந்துக்கிட்டாங்க. அப்புறம் இதுக்கு முன்னாடி இருந்த அதிபர் ஜோ பைடன் அவர்கள் அவரோட பதவி விலகிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் இருக்கும்போதே ஒரு அறிவிப்பு பண்ணியிருந்தாருங்க. ஒரே நாளில் 2500 பேருக்கு பைடன் பொது மன்னிப்பு கொடுத்துருக்காரு. அதுவுமே அமெரிக்க வரலாற்றில் ஒரே நாளில் இத்தனை பேருக்கு பொது மன்னிப்பு வழங்கியது முதல் முறைங்க. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் பதவிக்காலம் முடிவதற்கு முன் சாதாரண போதைப்பொருள் குற்றங்களுக்காக, அது சாதாரண போதைப்பொருள் குற்றங்களுக்காக சிறை தண்டனை விதிக்கப்பட்ட சுமார் 2500 பேருக்கு தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் பொது மன்னிப்பு அளித்துள்ளார். இது முதல் முறைங்க. ஒரே நாளில் 2500 பேர்த்துக்கு பொது மன்னிப்பு கொடுக்கறது. அவர் 2 நாளுக்கு முன்னாடி தான் அதை பண்ணார். ஏன்னா நேற்று ட்ரம்ப் பதவியேற்கார் இல்லைங்களா, அதனால் அவர் பதவிக்காலம் முடிகிறதுக்கு முன்னாடி போகிற போக்கில் ஒரு சிறப்பு இது பண்ணிடலான்னு பண்ணியிருக்காரு. அவர் அது மட்டும் பண்ணலைங்க, இந்திய நாட்டோட அணுசக்தி நிறுவனங்கள் மீதான தடைகளையும் அவர் நீக்கியிருந்தார். நம்ம அணுசக்தி 3 இருக்குங்க நம்ம நாட்டில், அது மேலே தடை விரிச்சிருந்தாங்க. அதையும் அவர் நீக்கி இருந்தார். அதோட போகிற போக்கில் இதையும் பண்ணியிருந்தார். இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. அவரோட பையனும் அதே போதைப்பொருள் குற்றத்துக்காக தண்டனை அனுபவிச்சுட்ருக்கிறதா அதை சொல்லியிருந்தாங்க, செய்தியில் சொல்லியிருந்தாங்க. சுயநலத்தோட கூடிய பொது மன்னிப்பு பாருங்களேன். அடுத்த தகவல், முதல்வர் மு.க. ஸ்டாலின் நம்ம தலைவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாங்களா. அவர் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் பழனியப்ப செட்டியார் நினைவு கலையரங்க வளாகத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்தின் சொந்த நிதி ரூ. 12, நல்லா பார்த்துக்கோங்க, சொந்த நிதி ரூ. 12
12 கோடி, 12 இல்லைங்க, சொந்த நிதி ரூ. 12 கோடியில் கட்டப்பட்ட லட்சுமி வளர் தமிழ் நூலகத்தை திறந்து வைக்கிறார். அதோடு சேர்ந்து நாளைக்கு சிவகங்கையில் அமைக்கப்பட்டுள்ள சுதந்திர போராட்ட வீரர் வாலுக்குவேலி அம்பலம், சுதந்திர போராட்ட வீரர் வாலுக்குவேலி அம்பலம் சிலையையும் ஜனவரி 22 நம்ம முதல்வர் அவர்கள் திறந்து வைக்கிறாருங்க. இன்றைக்கி அடுத்த தகவல் என்னென்னா, பொது சிவில் சட்ட விதிகளுக்கு ஒப்புதல். பொது சிவில் சட்டம்னா என்னங்க? முதல்ல அது எங்கே எதுக்குன்னு பார்த்துடலாம். உத்தரகாண்ட் மாநிலத்தில் பொது சிவில் சட்டத்தின் கீழ் யூசிசினா யூனிஃபார்ம் சிவில் கோடு இங்கே இருக்குது. யூனிஃபார்ம் சிவில் கோடு அதுதான் யூசிசி. அதோட முழு விவரங்க. உத்தரகாண்ட் மாநிலத்தில் பொது சிவில் சட்டத்தின் கீழ் வகுக்கப்பட்ட விதிகளுக்கு மாநில அமைச்சரவை ஜனவரி 20 ஒப்புதல் வழங்கியது. இதைத் தொடர்ந்து யூசிசி அமல்படுத்தப்படும் தேதியும் விரைவில் அறிவிக்கப்படும் என அந்த உத்தரகாண்ட் மாநிலத்தோட முதல்வர் புஷ்கர் சிங் தாமி தெரிவித்தார். பொது சிவில் சட்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு நாட்டு அளவினால சட்டத்தை குறிக்கிறது தாங்க பொது சிவில் சட்டம். இது அனைத்து சமுதாயங்களுக்கும் ஒரே விதி பொருந்தும். யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது அனைத்து சமுதாயங்களுக்கும் ஒரே விதி பொருந்தும். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாங்களா? தற்போது இந்தியாவில் பல்வேறு மத மற்றும் சமூகங்களுக்கு தனித்தனி சட்டங்கள் உள்ளன. மத சட்டம், குடும்ப சட்டம், திருமண சட்டம், இந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு சட்டம் இருக்குங்க. பொது சிவில் சட்டம் செயல்படுத்தப்பட்டால் எல்லா மக்களும் ஒரே விதமாக காப்பீடு, வாரிசு உரிமைகள், திருமணம், விவாகரத்து, சொத்து பிரிவு மற்றும் குடும்ப விஷயங்களை பற்றி சட்டத்தை பின்பற்றுவார்கள். இது இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா குற்றவியல் மற்றும் தண்டனை சட்டங்கள் பொதுவாக தான் இருக்கும். குற்றத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சட்டம் ஒரே மாதிரி தான் தண்டனை கொடுப்பாங்க. ஆனால் உரிமையியல் சட்டங்களும் பொதுவாக இருக்கணும்னு சொல்லி தான் இந்த யூசிசி யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறத அந்த உத்தரகாண்ட் மாநிலத்தில் அவங்க அமலுக்கு கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. அதன்படி இந்தியாவில் பல்வேறு சமூகங்கள் தங்களின் மத அடிப்படையில் திருமணம், விவாகரத்து, வாரிசு தத்தெடுப்பு ஆகியவற்றில் வெவ்வேறு சட்டங்களை பின்பற்றிட்டு இருந்தாங்க. அதுபோல் மதத்திற்கேற்ப சிவில் சட்டங்களும் மாறுபடுச்சு. ஆனால் யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது ஒன்று வந்தால் எல்லாம் ஒரே சட்டத்தை தாங்க ஃபாலோ பண்ணணும். உதாரணமாக சொல்லப்போனால் நம்மளுக்கு இந்து சட்டப்படி கணவனை விட்டு மனைவி பிரிஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஜீவனாம்சம் கொடுப்போம் இல்லைங்களா? அது பார்த்திங்கன்னா அது அப்படியே முஸ்லீம் மதத்தில் மாறும். அவங்களுக்கு அது கொடுக்க தேவையில்லைங்கிறது அவங்களோட சட்டத்தில் இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு சட்டத்தை பின்பற்றுவோம். திருமணம், விவாகரத்து, ஒரு வாரிசை தத்தெடுக்கிறது, இந்த மாதிரி சொத்து பிரித்து கொடுக்கறது, அதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம இந்து மதத்துக்கும் முஸ்லீம் மதத்துக்கும் இன்னும் சீக்கிய மதம், இந்த மாதிரி மதங்கள் மாறுபடும். ஆனால் யூசிசி அப்படிங்கிற ஒரு நாட்டு அளவிலான சட்டத்தை குறிப்பிடும்போது அது எல்லாம் ஒரே மாதிரியே வரும். இந்துவாக இருந்தாலும், முஸ்லீமாக இருந்தாலும், கிறிஸ்டினாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஃபாலோ பண்ண வேண்டியதாக வரும். இது அவ்வளோ சீக்கிரம்லாம் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்கங்க. இது இந்திய அளவில் அது விவாதத்துக்குரியதாக தான் இன்னும் இருந்துகிட்ருக்கு. ஆனால் அந்த ஒரு மாநிலத்தில் அந்த மாநிலத்தோட முதல்வர், அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்வர் புஷ்கர் சிங் தாமி தைரியமாக ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அதை என்றைக்கு அப்படிங்கிற தேதி விரைவில் அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்காருங்க. அடுத்த தகவலுக்கு போகலாம். நடப்பு நிதியாண்டில் 7% பொருளாதார வளர்ச்சி ஆய்வு தகவல். நடப்பு நிதியாண்டில் 7% இந்தியா பொருளாதார வளர்ச்சி என்னன்னு பார்க்கலாம். வரும் மார்ச் மாதத்துடன் நிறைவடையும் நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7% இருக்கும். ஏற்கனவே உலக வங்கி சொல்லியிருக்காங்க. அதில் மூடிஸ் அப்படிங்கிற நிறுவனமும் இந்த ஆய்வில் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, நடப்பு நிதியாண்டில் பொருளாதார வளர்ச்சி 7% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கடந்த நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 8.2% இருந்திருக்கு. இது இப்போ 7% இருக்குன்னு மூடிஸ் நிறுவனம் சொல்லியிருக்கு. தேசிய புள்ளியியல் அலுவலகம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 6.4% இருக்கும் என்று ஏற்கனவே கணித்துள்ள நிலையில் மூடிஸ் நிறுவன கணிப்பும் அதை ஒட்டியே அமைந்துள்ளது. நடப்பு நிதியாண்டின் காப்பீட்டுத்துறை இன்சூரன்ஸ்
சிறப்பாக செயல்பட்டுள்ளதாக அந்த ஆய்வில் கூறப்பட்டுள்ளது. மூடிஸ் நிறுவன அந்த கணிப்பில் வந்து காப்பீட்டுத்துறை சிறப்பாக செயல்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்கங்க. அதுவும் முக்கியமாக மருத்துவ காப்பீடு. இதிலேருந்து என்ன தெரியுது? முக்கால்வாசி பேர் மருத்துவ காப்பீடு எடுக்கிறோன்னு தெரியுது. ஹெல்த் இன்சூரன்ஸ் பெறுவோரோட எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. நடப்பு நிதியாண்டில் முதல் 8 மாதத்தில் காப்பீடு பிரீமியம் செலுத்துவது 16% உயர்ந்துள்ளது. கடந்த ஆண்டில் அதுவே பார்த்திங்கன்னா 8% இருந்திருக்கு. இந்த ஆண்டு நடப்பு நிதியாண்டில் வந்து 16% உயர்ந்திருக்கு. அப்போ பொருளாதார வளர்ச்சி இன்சூரன்ஸில் போடுறதுனால உயரப்போகுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்த தகவல், 2024-25 ஆண்டில் 10 லட்சம் டன் சர்க்கரை ஏற்றுமதிக்கு மத்திய அரசு அனுமதி சொல்லியிருக்காங்க. 10 டன் இல்லை, 10 டன்னுக்கு வந்து ஏற்றுமதி. எதுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, சர்க்கரையின் உள்நாட்டு விலை 18 மாதங்களில் இல்லாத அளவுக்கு குறைந்துள்ள நிலையில் சர்க்கரை ஏற்றுமதியை அனுமதிக்கும் இந்த அறிவிப்பை மத்திய உணவு அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காருங்க. ஏற்றுமதியை பற்றி 10 லட்சம் டன் ஏற்றுமதி சர்க்கரை அவர் வந்து மத்திய உணவு அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவிச்சிருக்காரு. இது பார்த்திங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உள்நாட்டு நுகர்வுக்கு போதுமான சர்க்கரை கிடைப்பதை உறுதி செய்யவும் உணவு பாதுகாப்பை பேணவும் கடந்த 2023-24 ஆண்டில் சர்க்கரை வந்து ஏற்றுமதியை மத்திய அரசு தடை செஞ்சுருந்தது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஏற்றுமதி செய்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு 10 தான் இல்லையான்னு பார்த்துட்டு, நமக்கு 2023-24 நமக்கே இருந்தபடியால் நாம் வந்து ஏற்றுமதியை வந்து தடை செஞ்சுருந்தோம். மத்திய அரசு தடை செஞ்சுருக்காங்க. இந்த டைம் வந்து அந்த பிரச்சனை எதுவும் இல்லாதனால ஏற்றுமதி செய்ய சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் 18 மாதம் வந்து இல்லாத அளவுக்கு சர்க்கரையோட விலை குறைஞ்சிருக்குங்கிறதுனால இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. அடுத்த தகவல், மக்களுடன் முதல்வர் திட்டம். அது என்ன திட்டம் அப்படின்னா என்ன? அரசின் சேவைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் மக்களுடன் முதல்வர் திட்டம் தொடங்கப்பட்டது. எப்போ தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா, கடந்த 2023 ஆண்டு டிசம்பர் 18 தொடங்கப்பட்டிருக்கு. இதோட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்களோட இருந்து மனுக்களை பெற்ற 30 நாட்களுக்குள்ள அரசின் சேவைகளை அவர்களது வீடுகளுக்கே கொண்டு சேர்க்கும் நோக்கத்துடன் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் யாராவது பயனடைஞ்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதன்படி இதுவரை மக்களிடம் இருந்து பெறப்பட்ட 12.80 லட்சம் மனுக்கள், எத்தனை மனுக்கள்னு பாருங்கள், 12.80 லட்சம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது என்று வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் வந்து KKSSR ராமச்சந்திரன், அவரோட இன்சிலே ரொம்ப பெருசாக இருக்குங்க, அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு. 12.80 லட்சம் மனுக்களில் நீங்கள் யாராவது இருந்திருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மக்களுடன் முதல்வர் திட்டம் யார் பயனடைஞ்சிருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்தது இன்றைய நாள் தகவலோட கடைசிக்கு வந்துட்டோம். இம்பார்ட்டண்ட் டே ஜனவரி 21. இதை வந்து மாநில தினமாக கொண்டாடுறாங்கங்க. எந்தெந்த மாநிலம் அதை கொண்டாடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேகாலயா, திரிபுரா, மணிப்பூர் ஆகிய மாநிலங்கள் வந்து ஜனவரி 21 மாநில தினமாக கொண்டாடுறாங்க. இந்த தகவல்கள் மட்டும் இல்லைங்க, நம்ம நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் இன்னும் அதிகமான தகவல்கள் இருக்கும். நமக்கு வீடியோ லென்த்தாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் நியூஸ் பேப்பர் கட்டிங்கை நம்ம டெலகிராம் சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்து பயனடைஞ்சிக்கோங்க. இன்றைக்கான வீடியோவை இதோடு நம்ம முடிச்சுக்கலாம். இன்றைய நாள் தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் நாளைய நாள் தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேணு. நன்றி.